அந்த தற்போதைய நிலையில அனுபவிக்கக்கூடிய பிராரப்த கர்மான்னு சொல்லுவாங்க. நேற்று நான் ஒரு தர்மம் பண்ணேன், இல்லை ஒரு ஆள்கிட்ட ஒன்றை பிடுங்கினேன், ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன்னா அதான் அந்த பிராரப்த கர்மா. அது அதர்மமா இருந்துச்சுன்னா அது எனக்கு வந்து வேலை செய்யும். பிராரப்த கர்மால ஒரு தடையை கொடுத்துரும். அதனால பல பிறவிகளா நான் எடுத்த கர்மாவுடைய கணக்கு வழக்கையும் இன்னைக்கு நான் இந்த பிறவியில நேற்று நான் செஞ்ச நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கணக்கையும் போட்டு சித்திரகுப்தர் சொல்லுவார். பரவாயில்லைங்க, இத்தனை ஜென்மத்துல எத்தனையோ படுபாதக செயலை செஞ்சவன் இந்த ஜென்மத்துல அவனுக்கு புத்தி வந்துருச்சு, மாறிட்டான் அப்படின்னா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி கைரேகை அமைப்புக்கு தகுந்த மாதிரி சொல்லும்போது பலனும் சிறப்பாக அமையும். பிரசன்னப்படி சொன்னான். பிரசன்ன ஆருடத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களில் குரு வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தெய்வ அனுகிரக தோஷம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படும். அதாவது தெய்வ அனுகிரகம் அவருக்கு இல்லை, மீதி 8 இடங்கள்ல குரு நின்னா அவருக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த தெய்வ அனுகிரகம்ன்றதுல பொதுவா இவருடைய இஷ்ட தெய்வமும் இருக்கு, குல தெய்வமும் இருக்கு. அது எப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த மாதிரியும் இந்த பிரசன்னத்துல கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பிரசன்ன ஆருடத்தின் மூலம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களுக்கு ஜாதகத்தை ரொம்ப துல்லியமா சொல்லலாம்.